தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். நகரங்களுக்கு இடையான எரிபொருள் போக்குவரத்து கட்டணத்தை 25% அதிகரிக்க பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உடன்பாடு தெரிவித்துள்ளது. இதையடுத்து இன்று முதல் எரிபொருள் போக்குவரத்து நடவடிக்கைகள் வழமை போல் முன்னெடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய தனியார் எரிபொருள் பாரவூர்தி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் கடுமையான வறட்சியான வானிலை காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதாக நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார். எனவே நீரை வீண் விரயம் செய்யாது அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்துமாறு அவர் பொதுமக்களை கூறியுள்ளார். அத்துடன் அளவுக்கு அதிகமாக நீரை பயன்படுத்தினால் உயரமான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கும் குழாயூடாக நீரை பெற்றுக்கொள்ளும் இறுதி முனையத்திலுள்ள இடங்களுக்கும் செல்லும் நீரின் அழுத்தம் குறையக்கூடும். நாட்டில் வறட்சி நிலைமை மேலும் மோசமடைந்தால் எதிர்வரும் நாட்களில் நீர் விநியோகத்தை மட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும். எனவே தடையின்றி நீர் விநியோகத்தை முன்னெடுத்து செல்ல பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று நீர் வளங்கள் மற்றும் நீர் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டார அறிவுறுத்தியுள்ளார். 20,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 18,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் ஆகியவற்றை ஏற்றிய கப்பல் ஒன்று இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கிடையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் பின் குறித்த எரிபொருள் கப்பல் இன்று நாட்டுக்கு வந்தடைய உள்ளது. இலங்கை முழுவதும் தற்போது நிலவும் வெப்பமான காலநிலை மே மாதம் வரை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. குறைந்த காற்றின் வேகம் மற்றும் சீரற்ற காற்றை கொண்ட முதல் இடைப்பருவ காலத்தில் நாடு தற்போது உள்ளது எனவும் இதுவே வெப்பம் அதிகரிக்க காரணம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமன்ன தெரிவித்துள்ளார். காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரையிலான நேரமே மிகவும் வெப்பமான நேரம் என்றும் இந்த நேரத்தில் பொதுமக்கள் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறு திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதனால் மக்கள் நீரேற்றத்துடன் இருக்கவும் வெளிநூறு ஆடைகளை அணியவும் வெயிலில் நீண்ட நேரம் இருப்பதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். பண்டாரவளை பகுதியில் நேற்று குளவிக்குட்டுக்கு இலக்கான 10 பாடசாலை மாணவர்கள் பண்டாரவளை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று காலை குறித்த மாணவர்கள் பாடசாலை வளாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென கலைந்த குளவிகள் மாணவர்களை கொட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் வன அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காட்டுப்பகுதியில் நேற்று மதியம் இனம் தெரியாதோரால் தீ வைக்கப்பட்டுள்ளது. மலேகத்தின் நிலவும் கடுமையான வறண்ட வானிலை காரணமாக ஏதேனும் ஒரு குழுவினர் தொடர்ந்து காடுகளுக்கு தீ வைத்து வருவதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஹட்டன் வன அலுவலகத்தின் அதிகாரிகள் மற்றும் பிரதேசவாசிகளும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து காடுகளுக்கு தீ வைப்பது குற்ற செயலாகும். எனவே தீ வைப்போர் இனம் காணப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக தகுந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கேகத்தீன போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலால் தொடங்கிய ஈரான் மீதான போர் 4வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் இலங்கை மீண்டும் ஒரு பொருளாதார அதிர்ச்சியை எதிர்கொள்ளும் அபாயத்தில் உள்ளது. உலக எண்ணெய் சந்தையில் ஏற்பட்டுள்ள கடுமையான பாதிப்பு காரணமாக எரிபொருள் விலை உயர்வு, பற்றாக்குறை மற்றும் சப்ளை தடை ஆகியவை இலங்கையின் மீட்சியை சவாலுக்குள்ளாக்கியுள்ளன. நாள் வேலை வாரம் நடைமுறை வந்தது. எரிபொருள் சேமிப்புக்காக அரசு அலுவலகங்கள், பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 4 நாள் வேலை வாரம் நடைமுறையில் உள்ளது. தனியார் துறையினரும் இந்த நடவடிக்கையை பின்பற்றுமாறு ஊக்குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கை 2022 பொருளாதார நெருக்கடியை நினைவூட்டுகிறது. இலங்கை முழுமையாக எரிபொருள் இறக்குமதியை நம்பியிருப்பதால் இந்த மோதல் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. மீன்பிடிப்பாக்கிகள், மீன்பிடி படகுகள் மற்றும் விவசாய வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அல்லாத வகைகளுக்கு QR குறியீட்டு முறையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. குறித்த விடயத்தை டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஆலோசகர் சுமுது ரட்நாயக்க தெரிவித்துள்ளார்.
அதன்படி வாகனங்கள் அல்லாத வகைகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீடு வரும் வாரத்தில் அதிகரிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த பயணிகள் போக்குவரத்து சொகுசு பேருந்து ஒன்று தெற்கு அதிவக வீதியின் வெளிப்பண இடைமாறல் பகுதிக்கு அருகில் தீப்பிடித்து எரிந்துள்ளது. இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் 1:55 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த தீ விபத்தில் பேருந்து முழுமையாக தீக்கிரையாகியுள்ளது. தீ விபத்தினால் பயணிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கை தனது மிகப்பெரிய கடனை கடந்த ஆண்டிலேயே செலுத்தி முடித்துள்ளதாக கிராமப்புற அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் உபாலி பணிலகே தெரிவித்துள்ளார். குருநாகலவில் நடைபெற்ற சமூக அபிவிருத்தி சபை பிரதிநிதிகளுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மிகப்பெரிய கடன் திருப்பி செலுத்தல் 2028 ஆண்டில் நிகழும் என பலரும் எதிர்பார்த்திருந்த போதிலும் அரசாங்கம் 2025 ஆண்டிலேயே 3900 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தவணையை செலுத்தி முடித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 2025 ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக 2100 முதல் 2200 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை செலவிட்ட போதிலும் அரசாங்கம் 1700 மில்லியன் அமெரிக்க டாலர் உபரியை பதிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அந்த ஆண்டில் ஈட்டப்பட்ட 29,300 மில்லியன் அமெரிக்க டாலர்களில் சுமார் 27,600 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மட்டுமே செலவிடப்பட்டதன் காரணமாக இந்த உபரி ஏற்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியூர் ராம்புக்வேல உள்ளிட்ட குழுவினர் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது. 2022 ஆண்டு இந்திய கடன் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத நிறுவனம் ஒன்றிடமிருந்து கொள்முதல் நடைமுறைகளை மீறி சுகாதார பொருட்களை கொள்வனவு செய்ததன் மூலம் இவ்வாறு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரது தனிப்பட்ட பணத்தில் இருந்து 75 மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈட்டை அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதே நேரம் சுகாதார அமைச்சின் அன்றைய செயலாளர் ஜனக சந்திரகுப்த மற்றும் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் ST ஜெயரத்ன ஆகியோர் தலா 50 மில்லியன் ரூபாவை செலுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அம்பாறை குமண தேசிய பூங்காவிற்குட்பட்ட பம்பரகஸ்தலாவ ஆரண்ய சேனாசனத்திற்கு அருகில் அமைந்துள்ள குடும்பிக்கலை தபேவனத்தில் தங்கியிருந்த பிக்கு ஒருவர் சிறுத்தை தாக்குதலுக்குள்ளாகி கடந்த 25ஆம் தேதி உயிரிழந்துள்ளார். செக் குடியரசு நாட்டைச் சேர்ந்த 45 வயதுடைய நந்ததேரர் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பம்பரகஸ்தலாவ பகுதியில் உள்ள தொல்பொருள் சிதைவுகளை கொண்ட குகையொன்றில் இவர் தியானத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார். நீண்ட நேரமாக தேரர் குறித்த தகவல்கள் எதுவும் கிடைக்காததால் அப்பகுதியில் தேடுதல் நடத்திய போது வனப்பகுதிக்குள் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. சிறுத்தையின் தாக்குதலால் தேரரின் கழுத்து மற்றும் மார்பகுதிகளில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளன. அத்துடன் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தை சூழ சிறுத்தையின் கால் தடங்கள் தெளிவாக காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த தேரரை தவிர இன்னும் சில பிக்குகளும் அந்த பகுதியில் தங்கியிருந்து தியானத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர். வனவிலங்குகள் அதிகமுள்ள தேசிய பூங்காவிற்குள் இவ்வாறு தங்கியிருப்பது உயிருக்கு ஆபத்தானது என சுற்றாடல் ஆர்வலர்கள் நீண்டமாக காலமாக எச்சரித்து வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு மத்தியில் விவசாயத்திற்கு தேவையான உர நெருக்கடியும் பாரிய அளவில் உருவெடுத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அரசாங்கம் இனியும் தாமதிக்காமல் உடனடி தீர்வுகளை வழங்க முன்வர வேண்டும் என அவர் நேற்று விசேட அறிக்கையொன்றின் மூலம் வலியுறுத்தினார். அரசாங்கம் தற்போது கையிருப்பில் உள்ள உர அளவு போதுமானது என கூறினாலும் யதார்த்த நிலை அவ்வாறு இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். பெரும்போகத்தில் 8 லட்சம் ஹெக்டேர் மற்றும் சிறுபோகத்தில் 5 லட்சம் ஹெக்டேர் பயிற்சிக்காக சுமார் 1,50,000 மெட்ரிக் டன் யூரியா அவசியமாகும். சோளச்செய்கைக்கு 15,000 மெட்ரிக் டன்னும் தேயிலைச்செய்கைக்கு 25,000 மெட்ரிக் டன்னும் மேலதிகமாக தேவைப்படுகின்றன. அரசாங்கம் 1 லட்சம் மெட்ரிக் டன் யூரியா இருப்பதாக கூறினாலும் அனைத்து மாவட்டங்களிலும் விவசாயிகள் உரமில்லாமல் பாரிய இன்னல்களை எதிர்நோக்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுவேறு முடிவுகளை வெளியிடுவது குறித்து பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் லியனக்கே கருத்து வெளியிட்டுள்ளார்.
அதன்படி குறித்த பரீட்சை பெறுபவர்களை சித்திரை புத்தாண்டுக்கு முன்னதாக வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் மதுபோதையில் வீதியில் உறங்கியவர் மோட்டார் சைக்கிள் மோதி நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். சம்பந்தப்பட்ட நபர் நேற்று முன்னிரவு 10 மணியளவில் மதுபோதையில் பருத்தித்துறை யாழ்ப்பாண வீதியில் இறங்கியுள்ளார். இதன்போது வீதியால் வந்த மோட்டார் சைக்கிள் அவர் மீது மோதி விபத்து சம்பவித்துள்ளது. குறித்த விபத்தில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின்னர் அவரது சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டு நேற்று உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.